வணக்கம் நண்பர்களே. மார்கழி மாதம் கொண்டாடப்படுவதற்கான காரணம் என்ன? மார்கழியின் சிறப்புகள் என்ன? கார்த்திகை மாதம் முடிந்து நாளை மார்கழி பிறக்கிறது. நமக்கு ஒரு வருடம் என்பது தேவர்களுக்கு ஒரு நாள். தை மாதம் தொடங்கி ஆனி வரை அவர்களுக்கு பகல் பொழுதாகவும், ஆடி மாதம் முதல் மார்கழி வரை இரவு பொழுதாகவும் அமையும். அப்படி பார்க்கும்போது அதிகாலையான பிரம்ம முகூர்த்தம் மார்கழியில்தான் வருகிறது. அத்தகைய சிறப்புகள் வாய்ந்த இந்த மார்கழி மாதம் பற்றி இந்த பதிவில் தெரிந்து கொள்ளலாம். மாதங்களில் சிறந்த மாதமான மார்கழியாய் நான் இருப்பேன் என கிருஷ்ணர் அவதரித்து கூறியதாலோ என்னவோ இம்மாதம் அத்துணை போற்றுதலுக்கும் உரித்தான மாதமாய் விளங்குகிறது. தனுர் மாதம் எனவும் குறிப்பிடப்படும் மார்கழி மாதம் சிவனுக்கும் விஷ்ணுவுக்கும் உகந்த மாதமாக கருதப்படுகிறது. மார்கழி மாத திருவாதிரை நட்சத்திரம் பௌர்ணமி தினத்தில் பல்வேறு பிரசித்தி பெற்ற சிவாலயங்களில் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெறும். குறிப்பாக ஆகாய ஸ்தலமாக போற்றப்படும் சிதம்பரம் நடராஜர் கோவிலில் ஆருத்ரா தரிசனம் வெகு விமரிசையாக நடத்தப்படுவது வழக்கம். சூடி கொடுத்த சுடற்கொடியான ஆண்டாள் கண்ணனை நினைத்து பாவை நோன்பு இருந்ததால் பெருமாளே அவளை மணமுடித்தபடியால் திருப்பாவை நோன்பு கடைபிடித்து பெருமாளை வேண்டுவதற்கும் மார்கழி உரித்தான மாதமானது. அனுமன் ஜெயந்தி, வைகுண்ட ஏகாதசி போன்ற முக்கியமான இறை வழிபாடு நாட்களும் இந்த மாதத்தில்தான் அமைய பெற்றிருக்கிறது. மார்கழி மாத அதிகாலை கோலங்கள் மற்றும் ஒரு அழகியல் கொண்டவை. அறிவியல் பூர்வமாக பார்த்தால் மார்கழி மாதத்தில் ஓசோன் மண்டலம் பூமிக்கு மிக அருகில் இருக்கும் என்பது அறிவியலாளர்களால் உறுதிப்படுத்தப்பட்ட ஒன்று. ஆகவே மார்கழி மாத அதிகாலை எழுந்து வெளியில் வந்து கோலமிடுவதென்பது நம் ஆரோக்கியத்துக்கு நன்மை பயக்கும் விதத்தில் அமைகிறது. மார்கழி என்றாலே அடுத்து நம் நாவில் மகோத்சவம் என்ற வார்த்தையும் தொற்றிக்கொள்ளும் அளவிற்கு மார்கழியோடும் ஒன்றியிருப்பவை. எப்படி வழிபடுவது? என்ன செய்ய வேண்டும்? மார்கழி மாதத்தில் பிரம்ம முகூர்த்த வேளையில் எழுந்து குளித்துவிட்டு அருகில் உள்ள ஆலயங்களில் செல்லலாம். பெண்கள் வாசலில் கேயாலமிட்டு முடித்ததும் நிலைவாசலுக்கு முன்புறம் ஒரு அகல் விளக்கு ஏற்றி வைக்க வேண்டும். பிறகு வீட்டின் பூஜை அறையில் விளக்கேற்றி ஏதாவது ஒரு நாமத்தை குறைந்தபட்சம் 9 முறையாவது பாராயணம் செய்து வழிபட வேண்டும். அகல் விளக்கில் பஞ்சு திரியிட்டு விளக்கேற்ற பயன்படுத்தும் ஏதாவது ஒரு எண்ணெய் அல்லது நெய் விளக்கேற்ற வேண்டும். மார்கழியில் என்ன பூஜை செய்ய வேண்டும்? அருகில் உள்ள ஆலயங்களில் நடக்கும் தனுர்மாத பூஜையில் பங்கேற்க வேண்டும். தனுர்மாத பூஜைக்காக நம்மால் முடிந்த ஏதாவது பிரசாத நைவேத்தியத்தை வழங்க வேண்டும். ஆலயங்களில் வருபவர்களுக்கு அதை பிரசாதமாக வழங்கினால் ஒரு ஆண்டு முழுவதும் அன்ன தானம் செய்த பலன் நம்மை வந்து அடையும். தனுர்மாத பூஜை செய்வதும் ஆலயங்களில் நடைபெறும் பூஜைகளில் பங்கேற்பதும் தெய்வ அருளை பரிபூரணமாக பெற்றுத்தரும். கதையை படித்த கேட்ட அனைவருக்கும் நன்றி. கதை பிடித்திருந்தால் நமது சேனலை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.